வழிகெடுக்க முடியாத ஒரே ஒரு சமூகம் இருக்குமாக இருந்தா சைத்தானே சொல்றான், நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனா ஒரே ஒரு கூட்டத்தை என்னால் வழிகெடுக்க இயலாது. யார்? இஹ்லாஸ் உள்ளவர்கள், அவர்களை வழிகெடுக்க இயலாது. சைத்தானே சொல்றான், யா அல்லாஹ் நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனா இவங்களை மட்டும் இயலாது. அப்ப எனவே இந்த இஹ்லாஸ் என்பது, உள தூய்மை என்பது இபாதத்தில் இருக்கணும், எங்களோட வணக்கத்தில் இருக்கணும், எங்களோட தொழுகையில் இருக்கணும், எங்களோட ஓதல்ல இருக்கணும், எல்லாத்தையும் இஹ்லாஸ். ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்த அருளை பயன்படுத்துறார், உச்சகட்டத்தில் பயன்படுத்துறாருன்னா அது அல்லாஹ் பார்த்து சந்தோஷம் அடைவான், அல்லாஹ் பார்த்து சந்தோஷம் அடைவான். இப்போ ஒரு ஆளுக்கு நல்ல அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், இவர் இஹ்லாஸ் இஹ்லாஸ்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தா சரி வருமா? அது ஒரு பெரிய பாவம். இல்ம மறைச்சா அது பெரிய பாவம். அது அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்களுக்கு அதை மனிதன் பயன்படுத்துறது அல்லாஹ் விரும்புறான். ஆனா அவனோட உள்ளத்துல நான் ரப்புக்காக மட்டும்தான் இதை செய்யறேன்னு வரணும், மக்களுக்காக அல்ல. அப்ப எனவே இரண்டாவது அடிப்படை எங்களிடத்துல இஹ்லாஸ் இருக்கணும், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. இது ரெண்டாவது. மூன்றாவது என்ன? மூன்றாவது அடிப்படை, இப்ப ஈமான் சரி, இஹ்லாஸ் சரி, இப்ப ரெண்டாவது படி. மூணாவது போறார், அமல்கள் செய்கிற பொழுது அந்த செய்கிற அமல்கள் அது இத்திபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் பின்பற்றி செய்ய வேண்டும். இப்திதா, பித்அத் அல்ல. ஒரு அமல் செஞ்சா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி செய்யணும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியை பின்பற்றணும். அமல்கள் நீங்க நினைச்சது அமல்கள் அல்ல, நான் நினைச்சது அமல்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ செய்தார்களோ அப்படி செய்தால் அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லைண்டா நீங்களா உருவாக்கி மலை போல நன்மை செஞ்சாலும் அது தூக்கி எறியப்படும். அப்ப அமல் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு மூணாவது என்ன செய்யணும்? இத்திபா. அதான் நான் சொல்லணும், நீங்க பிதத்துகள் செய்யாதீங்க, பிதத் செய்யாதீங்க. பிதத் செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படுமா? பிதத் செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது நன்மை தானே. அவங்களா உருவாக்குறாங்க, அமல்களை உருவாக்குறாங்க. அமல்களை உருவாக்குற அதிகாரத்தை அல்ல யாருக்கும் கொடுக்க இல்லை. யாரும் அமல்களை உருவாக்க இயலாது. இருக்கிற அமலை அப்படியே செய்யறது தான் இஸ்லாம். இருக்கிற அமல்கள் அப்படி பின்பற்றுவதுதான் இஸ்லாம். இல்லாம நீங்க நினைச்சு நினைச்சு செஞ்சீங்கன்னா உங்களோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, பிதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் புதுசா ஒரு காரியத்தை செய்யறாரோ, இஸ்லாத்துல இல்லாத புதுசா ஒன்றை செய்யறாரோ அது நிராகரிக்கப்படும், ரிஜெக்ட். அவ்வளவுதான். ரசூலா செஞ்சாங்களா செய்வோம், ரசூலா செய்யலையா செய்ய மாட்டோம். அது யார் செஞ்சாலும் சரி. அப்ப எனவே ஒரு மனிதனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்யணும். எப்படி அவர்கள் நின்றார்கள், எப்படி தொழுதார்கள், எப்படி திக்ர் செய்தார்கள், எப்படி ஓதினார்கள், எப்படி வணக்கம் செய்தார்கள், எப்படி வழிபாடுகள் செய்தார்கள், அவங்களுடைய முழு வாழ்க்கையும் நாங்க பின்பற்ற வேண்டுமே தவிர நாங்களாக உருவாக்க கூடாது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நாங்க சொல்றோம் நீங்க இந்த டைம்ல இந்த தொழுகை என்று நீங்க தொழுதால் அதை ரசூலா செஞ்சு காட்டியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை உருவாக்கி செய்வதில் எந்த பலனும் இல்லை. நிறைய துஆக்களை உருவாக்குவாங்க, நிறைய ஸலவாத்துக்களை உருவாக்குவாங்க. அப்ப இது அது செய்யறது பிழையா கேட்பாங்க. நாங்க என்ன நல்லது தானே செய்யறோம், குர்ஆன் ஓதுறது என்ன பிழையா, ஸலவாத்து சொல்றது என்ன பிழையா? பிழை இல்லை. ரசூலுல்லாஹ் அதை காட்டி தரையில்லை. ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சா நீங்க குற்றவாளி. அடிக்கடி நம்ம சொல்ற விஷயம் தான். எந்த ஒரு அமலாக இருந்தாலும், இப்ப பாங்க சொல்றீங்களா, ரசூலுல்லாஹ் எப்படி பாங்க சொல்ல சொன்னாங்க அதே மாதிரி சொல்லுவோம். முன்னால ஸலவாத்து சொல்றீங்களா, அது ரசூலுல்லாஹ் காட்டி தரையில்லை. பாங்க முடிஞ்சா ரசூலுல்லாஹ் ஸலவாத்து சொல்ல சொன்னாங்க, அது ஹதீஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் துஆ ஓதுறோம், அது ஹதீஸ்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்ட சொன்னாங்க, நீயத்து உள்ளத்துல நினைக்கணும். நீங்க உஸல்லி ஃபர்ல் அல்லுஹ்ரி அர்பா ரகாத்தின் அதா முஸ்தக்பிலன் லில் கஅபத்தி ஷரீஃபா லில்லாஹி தஆலா மாமூமன். நீங்க சொன்னா அது பித்ஆ. சொல்லி கொடுப்பாங்க. எப்படி நீயத்து உள்ளத்தால நினைக்கிறது ஃபர்து, அதை சொல்றது சுன்னத்து. இந்த சொல்றது சுன்னத்துன்னு யார் சொல்லி தந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சஹாபாக்கள் சொன்னாங்களா? எங்கேயாவது ஒரு ஹதீஸ்லயாவது இருக்குதா? இல்லை. அப்ப நீயத்து நினைக்கிறது ஃபர்து, நீங்களா உருவாக்கிட்டீங்க. நினைக்கிறது ஃபர்து, நினைக்கிறது மட்டும்தான் ஃபர்து. அவங்க தலஃபுஸ் பிஹா சுன்னான்னு சொல்லி கொடுப்பாங்க, மொழிறது சுன்னத்து. யார் சொல்லி தந்தது? அப்ப அப்படி நீங்க சொன்ன அந்த தொழுகை பிதத்தோட கலந்தா அந்த தொழுகை பரிபூர்ணமா அமையுமா? அதனாலதான் நாங்க சொல்றோம் பிதத்தை விடுங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை தொழுகை தொழுதாங்க, என்றைக்காவது தொழுகை முடிஞ்சு ரசூலுல்லாஹ் துஆ கேட்க ரசூலுல்லாஹ்வோட பெரியார் உலகத்துல யாராவது இருக்காங்களா? ரசூலுல்லாஹ்வோட துஆ கேட்டு பின்னால சஹாபாக்கள் ஆமீன் சொன்னா எவ்வளவு பரக்கத்துக்குரியது. ஆனா ரசூலுல்லாஹ் காட்டினாங்களா? காட்ட இல்லை.
ரசூலை காட்ட இல்லை. 5 நேர தொழுகை பின்னால கையேந்தி யா அல்லாஹ் அப்படி இப்படின்னு சொல்லி அரபால கேட்க பின்னால் ஆமீன் ஆமீன் ஆமீன். இந்த கல்ச்சர் யார் உருவாக்குனது? ரசூல்லா செஞ்சு தந்தாங்களா? இல்லை. அப்ப நாங்க ஏன் அதை செய்யறோம்? நாங்க ஏன் அதை உருவாக்குறோம்? அப்ப ரசூல்லா இப்படித்தான் தொழுக முடிஞ்சாரை அஸ்தக்ஃபிருல்லா 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 ஓதுறதுக்கு நிறைய துஆக்களை சொல்லி தரும் பொழுது நாங்க என்ன ஒரு வடிவத்தை உருவாக்குறோம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். அது அந்த ஓதல்ல வந்தா பிரச்சனை இல்லை. இவர் சொல்லி கொடுக்க பின்னால சொல்லி இவர் துஆ கேட்க அவர் ஆமீன் சொல்லி ஏன் இதை செய்றீங்க? இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? துஆ கேட்கிற தப்பில்லையே. நீங்க ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்றீங்களா, அது தப்பு. அதனால தண்டிக்கப்படுவீர்கள். அதனால உங்களோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப எனவே பித்அத் செய்யக்கூடாது. சுன்னாவை பற்றி பிடியுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன முறைப்படி செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் தொழுகையை எப்படி ரைட் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி தொலை சொன்னாங்களா? அல்லாஹ் அக்பர் நினைச்சீங்களா உள்ளத்துல? அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டுங்க. அதுபோல என்ன ஓது? அல்லாஹ் பாஇத் பைனி வ பைன ஹதாயா. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தா அது மாதிரி ஓதுங்க. அப்ப எனவே இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் அமல் செய்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாம நாங்க நினைச்சு 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 அமல்களை உருவாக்கி அல்லது எங்களுடைய வாப்பா எங்களோட உம்மா எங்களோட சின்னம்மா பெரியம்மா இவங்க தான் ஆதாரம் மார்க்கத்துக்கு, அவங்க சொல்லி தந்தாலும் நாங்க செய்யறோம். ஏன்னா இவ்வளோ காலமா செஞ்சு வந்தோம், நாங்க இப்ப எப்படி விடுறது? இவ்வளோ காலம் செஞ்சு வந்ததை பார்க்காதீங்க. அது ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கிறதா இல்லையா விட்டுருங்க. ஆதாரம் இருக்குதா செய்யுங்க, நபி வழியில இருக்குதா செய்யுங்க. அதன் நன்மை அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னு சொன்னா 60 வருஷமா கஷ்டப்பட்டு எந்த நன்மையும் இல்லாம கஷ்டப்படுவீங்க. அதாவது காஃபிர்கள் பிதத்துவாதிகள் வீணா நிறைய பாருங்க அமல் செய்வாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஆமிலத்து நாசிவா தஸ்லா நாரன் ஹாமியா. கஷ்டப்பட்டு அமல் செய்யறாங்க, போற இடம் நரகம். ஹல்லத்தா ஹதீஸ்ல காஷியா ஓதி பாருங்க. ஆமிலத்து நாசிபாத் கஷ்டப்பட்டு அமல் செய்யறாங்க, ஆனா போற இடம் நரகம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மார்க்கம் என்பது உணர்ச்சி வசப்படுறதோ ஆவேசப்படுறதோ நாங்க இப்படி ஆகிட்டோம் இப்படி ஆகிட்டோம் என்று சும்மா நாங்க உணர்ச்சி வசப்படுறதல்ல மார்க்கம். இந்த மார்க்கம் வஹி. இந்த வஹி என்பது அறிவு. அதை பின்பற்றி நாம் செயல்படுத்த வேண்டும். விளங்கி அறிந்து செயல்படுத்த வேண்டும். மார்க்கத்தை படித்து செய்ய வேண்டும். அறியணும். எனவே நாங்க நினைச்சது அல்லது நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் மார்க்கம் அல்ல. எல்லா விஷயத்திலையும் ஒரிஜினல் தேடுறோம். ஆனா மார்க்கத்துல மட்டும் யார் சொன்னாலும் எடுத்துக்கொள்றோம். ஏன்னா மார்க்கம் தானே இது. மார்க்கத்தை நாங்க அதை பொருட்படுத்த தேவையில்லை. துனியாண்டு அதுல கரெக்டா இருப்போம். அவர் டாக்டர் முடிச்சிருக்கிறார், பிஎஸ்சி முடிச்சிருக்கிறார், அதுவும் சரியாகல. மார்க்கத்துல பிஎஸ்சி முடிச்சிருக்கிறார், பார்த்தா மெம்பர்ல அசா கோலன்னு பிடிச்சிக்கிட்டு கூட்டுதுவா ஓதிட்டு இருக்கிறார். அவர் பிஹெச்டி சரியாகல. இன்றைக்கு நான் யூடியூப்ல பாக்குறேன், ஒரு போன்ல பாக்குறேன் காட்டுது. அவர் என்ன ஷரியா துறையில் கலாநிதி பட்டம் முடிச்சிருக்கிறார். அவருக்கு ஜும்மா தெரியாது, ஜும்மா எப்படி ஓதுறன்னு தெரியாது, நபி வழியில ஜும்மா எப்படின்னு தெரியாது. ரசூல் அப்படி செஞ்சாங்களா? மிம்பர்ல இருந்து எங்கேயாவது ஒரு துவா ஓதுனாங்களா? அல்லது அசா அப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்களா? ஏன் இது? அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா 15-20 வருஷமா ஷரியா படிச்சுக்கிறார், பிஎஸ்சி முடிச்சுக்கிறார். ரசூல்லா செஞ்ச ஜும்மா அவருக்கு தெரியாது, ரசூல்லா தொழுக தெரியாது. என்ன பிரயோசனம் இருக்குது? அதனால சொல்றோம், அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை படிங்க, வஹையை படிங்க, குர்ஆன் சுன்னா பின்பற்றுங்க. இப்படி நீங்க அமல் செஞ்சீங்க என்றால் 3வது படியில கால் வைப்பீங்க, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இது 3 தான் அடிப்படை. அதோட சேர்த்து 4வது ஒரு அம்சம் வருகிறது, 5வது வருது, 6வது வருது. இந்த 6 இருந்தா பரிபூர்ணமாக இருக்கும். இந்த 3 அடிப்படை. 4வது எங்கட அமல்கள் நாங்க எப்பயுமே செய்யும் பொழுது அமல்களோட கூலிய விளங்கி உணர்ந்து அந்த ஆதரவோட செய்யணும். விளங்குதா? இப்ப அல்லாஹ் நான் ஒரு அமலை ரசிச்சு ருசிச்சு நன்மையை ஆதரவு வச்சு என் ரப்புக்காக நான் செய்கிறேன், என் ரப்பு இந்த கூலியை தருவான், என் ரப்பு இதை ஏற்றுக்கொள்வான், என் ரப்புக்கிடம் நான் கூலி எதிர்பார்க்கிறேன் என்று நன்மையை ஆதரவு வச்சு செய்யணும். நன்மை ஆதரவு வச்சு செய்யணும். நன்மை ஆதரவு வச்சா யாராவது அந்த நன்மையை இழக்க நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன். இஹ்திசாப்னா என்ன? நன்மை ஆதரவு வச்சு செய்யறது. நோம்பு அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோம்பு எனக்குரியது, நான் கூலி கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்கிற பொழுது நாங்க அதை விடுவோமா? அந்த நோம்பை விடுவோமா? அந்த நோம்பை பால்படுத்துவோமா? அப்ப எந்த இபாதத்தை செய்யறண்டாலும் நாங்க நன்மை ஆதரவு வச்சு செய்யணும். இது 4வது விஷயம். இப்ப நன்மை ஆதரவு வச்சா ஒரு ஆளுக்கு இந்த செயலை செஞ்சா இவ்வளோ கிடைக்குதுன்னு அவர் நினைச்சிட்டாருண்டா அவர் அதை இழக்க மாட்டார். ஒரு சதத்தை, ஒரு ரூபாய் கூட இழக்க மாட்டார். இதை செஞ்சுதாங்க 2 மணித்தியாலத்துக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு தாரேன் என்றா அதை இழக்க மனசு விடாது. இது உலகத்துல. அல்லாஹ் தார கூலி எப்படி இழந்து போவார்?
ரசூலா சொன்னாங்க, ஒரு மனிதர் சுபஹானல்லாஹி வ பிஹம்தி அல்லது சுபஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்தி இப்படி சொன்னா அவருக்கு என்ன நடக்கும்? غرست له نخلة في الجنة وفي رواية غرست له شجرة في الجنة سبحان الله العظيم وبحمده அல்லது சுபஹான அல்லாஹ் வபிஹம்தி ரெண்டு மாதிரி ரிவாயத் வருது. இப்படி நீங்க சொன்னா சொர்க்கத்துல உங்களுக்கு மரம் நாட்டப்படும். இன்னொரு ரிவாயத்துல பேரிச்சம் இதுதானே பேரிச்சம்பழம், அந்த மரம் நாட்டப்படும் வருது. இப்ப இதை நான் உணர்ந்து சொல்றேன், சுபஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்தி சுபஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்தி. இந்த நன்மை ஆதரவு வச்சு செய்றேன். அப்ப எனக்கு ரைட், நான் சொர்க்கத்துல மரம் நாட்டி கொண்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்துல இந்த பூமியில இருந்து கொண்டு சொர்க்கத்துல மரம் நாட்டி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத் சுன்னத் தொழுதால் நான் சொர்க்கத்தில் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க சொர்க்கத்துல மாளிகை கட்டுறண்டா, இந்த நம்ம திஹாரியில ஒரு வீடு கட்டுறேன்டா, ஒரு நாளைக்கு ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு யாராவது சின்ன வேலையை தந்துட்டாங்க, இதை செஞ்சிட்டீங்கண்டா, நீங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு வீடு, நாளைக்கு அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடுன்னா நாங்க விடுவோமா இதை? ஏன்னா எங்களுக்கு அதுல பெருமதி விளங்குது. இங்க ஒரு பேஜ், இங்க ஒரு 2 பேஜஸ் காணி எடுக்கிறேன்டா, அதுல பெருமதி எங்களுக்கு விளங்குது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத் சுன்னத் தொழுது வந்தால் அது ஒரு விரிவான தலைப்பு. அது எப்படின்ட்டு இப்ப 12 ரக்காத் தொழுது வந்தால் முன்பின் சுன்னத்துக்களை சரியா நிறைவேற்றி வந்தால் சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்படும். யாராவது அதை மிஸ் பண்ணுவாரா, விடுவாரா? ஏன் நாங்க அதை உணரவில்லை, நாங்க விளங்க இல்லை. ஈசமா தனியா ஒரு தலை பேசியிருக்கிறேன், அதை பார்த்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப எனவே இந்த முன்பின் சுன்னத்துக்கள் அது விளங்கி உணர்ந்து நன்மைகள் ஆதரவு வச்சு நாங்க எப்படி ரைட் நான் இதை தொழுகிறேன். அதே மாதிரி ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தையை மொழிஞ்சிருக்கிறான், சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நான் எதை செய்கிறேன்? என் ரப்புக்கு விருப்பமான 2 வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் ரப்புக்கு விருப்பமான 2 வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த மனிதன் உணர்வு அப்படி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஒழு செய்றார், ஒரு ஆள் ஒழு செஞ்சு போட்டு நல்ல முறையில் உது செய்றார், ஒழு செஞ்சு போட்டு இந்த துஆ ஓதுறார். கஷ்டமா இது? கஷ்டமா இது? என்ன துஆ? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இவ்வளவுதான். இது வேறு மாதிரி அறிவிப்பு வருது. இது நான் லேசா சொல்லி தரேன் உங்களுக்கு. உது செஞ்சு போட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத். இதை சொன்ன என்ன நன்மை கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் ஒரு 5 முறை, குறைஞ்சது 5 முறை ஒழு எடுப்போம், 5 முறையாவது எடுப்போம். சொன்னா என்ன நடக்கும்? ரசூலா சொன்னாங்க தானே, ரமலான் வந்தா சொர்க்கத்தில வாசல்கள் எல்லாம் திறக்கும். இதா ஜா ரமலான் ஃபுத்தியத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத் ஷயாத்தீன். ரமலான் வந்த உடனே சொர்க்கத்தில் 8 வாசல்களும் திறக்கப்படும். அப்ப இது ரமலான் மாசம் வந்தா சொர்க்கத்தில் 8 வாசல் திறக்கப்படும், நரகத்திலே வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். இந்த துஆவை நீங்க ஓதினா ரமலான் காலத்திலும் சரி, ரமலான் அல்லாத காலத்தில் ஓதினாலும் சரி, சொர்க்கத்திலே 8 வாசல்களும் திறக்கப்படும். யார் இதை உது செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதுவாரோ ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா யதுகுலு மின் ஐஹா ஷா. அது மட்டுமல்ல, அவருக்கு சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படும், அவர் விரும்பிய வாசலால் சொர்க்கம் செல்வார். எவ்வளவு சிறப்பு இது! ஒரு நாளைக்கு இத 5 முறை சொர்க்கத்துல வாசலை திறக்கலாம். நோன்பு காலத்துல இல்ல, நோன்பு பிறகும் இதை ஓதுனா சொர்க்கத்துல வாசல் திறக்கப்படும். அப்ப எவ்வளவு இந்த நன்மையை ஆதரவு வச்சா யாரா விடுவாங்களா? இந்த நன்மையை ஆதரவு வச்சா யாரா விடுவாங்களா? அப்ப நன்மையை ஆதரவு வைக்க வைக்க அமல்கள்கிட்ட பெருமானம் விளங்கும். இது லேசு, எங்களுக்கு இந்த அமல் செய்யறது லேசு. ஆனா இதை விளங்கிட்டோம்டா, இந்த ஒரு வார்த்தையை சொன்னா அப்படி சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படுது, விரும்பின வாசலால் நான் செல்வேன் என்று சொன்னா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இதை நாங்க இப்ப பயான் முடிஞ்சதா உது செய்யறோம், இந்த துஆ ஓதுறோம்னா சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படுது. அதுக்கு டைம் ஒன்று இல்லை, எப்ப உது எடுத்தாலும் சரி. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி நன்மை ஆதரவு வைக்கணும், நன்மை ஆதரவு வைக்கணும். என்ற ரப்பு எனக்கு கூலி தருவான், என் ரப்பு இந்த அளவு தாரான்டா அவர் அதை விட மாட்டார். அப்ப சில துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்களை ஓதுனா, கருத்தை விளங்கி ஓதுனா, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து ஓதுனா, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், செய்துல் இஸ்திக்ஃபார் காலையில ஓதி மாலை ஆறதுக்கு முன்னால மௌத்தா போனா அவர் சொர்க்கவாதி. புகாரில் வர ஹதீஸ், சையான ஹதீஸ். அப்ப அது நாங்க அதை அர்த்தத்தை விளங்கி ஓதி இந்த நான் மௌத்தா போன சொர்க்கவாதின்டா யாராவது ஒரு மனுஷன் விடுவானா?
விட மாட்டான். தூங்க போனா ரைட், நான் இன்றைக்கு செய்துல் இஸ்திஃபார் ஓதினேனா, இந்த துவா ஓதினா, இந்த துவா ஓதினா, தூக்கம் வரக்கூடாது. அப்படி பழகணும். நீங்க நான் பழகணும். இன்றைக்கு ஏதோ குறைபாடிக்குது, இன்றைக்கு நாளில் ஏதோ குறைபாடிக்குன்னு உங்களோட மைண்டுக்கு வரணும். ரைட், இன்னைக்கு துவா ஓதில, இந்த துவா ஓதில, ஓதிருங்க, அது பொறுத்தவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அந்த நன்மையில ஆதரவு வைத்து நாங்கள் செய்ய வேண்டும். இது என்ன 4வது விஷயம்.